வணக்கம். ஒரு விழிப்புணர்வு பதிவு. புதுச்சேரி லாஸ்பேட் ஏர்போர்ட் பகுதியில ஒரு வெளிநாட்டு இனத்தைச் சேர்ந்த லேபர்டர் என்ற நாய் யாரோ வளர்த்து விட்டதாக, அந்த பகுதியில போனவங்க பார்த்துட்டு, அங்க இருக்க நாய்கள்லாம் வந்து அத தொரத்துறதுனால, அது என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே அங்கேருந்து அத அவங்க தூக்கிட்டு வந்து அவங்க வீட்ல வச்சாங்க. ஆனா, அவங்க வீடு வந்து அபார்ட்மெண்ட்டுன்றதுனால உடனே அங்க இருக்கிறவங்கலாம், அக்கம் பக்கத்தில இருக்கிறவங்கலாம் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி, அத வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இக்கட்டான சூழல் வரும்போது, அவங்க நம்மள தொடர்பு கொண்டாங்க. நம்மளும் வந்து அந்த நாயோட ஃபோட்டோவ பார்த்துட்டு உடனே சமூக வலைதளத்தில அத பதிவிட்டோம். உங்கள மாரி நல்லுள்ளங்கள்லாம் அத அத அந்த பகிர்வு வந்து ஷேர் பண்ணதுனாலயும், இன்னும் ஒரு சில Instagram இன்ஃப்ளூயன்ஸ், யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அத பகிர்ந்ததோட விளைவாக, நெறைய நல்லுள்ளங்கள் வந்து அத உரிமையாளர் கிடைக்கலனா தத்தெடுக்க முன் வந்தாங்க. அப்போ பிரச்சனை பெருசாகவே நம்ப வேற வழி இல்லாம என்ன பண்ணோம், அந்த தத்தெடுக்க முன் வந்தவங்கள்ட்ட ஒருத்தவங்கள பார்த்து அ அவங்களோட வீடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க சரியான ஆள் தானான்னு பார்த்துட்டு, அவங்கள உடனே வர வச்சு தத்து குடுத்தோம். ஆனா ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த சமூக வலைதளத்தில இது பரவப்பட்டதுனால, அதோட உரிமையாளரே கூப்பிட்டாங்கங்க. உரிமையாளர கூப்பிட்டுட்டு, இது மாரி அது வெளியில போயிருந்துச்சு. அப்புறம் நாங்க தான் உரிமையாளர்னோனே, அது அவங்க உரிமையாளர் தானான்னு செக் பண்ணுறதுக்காக, அந்த தத்து குடுத்த இடத்துக்கு அவங்கள வர வச்சோம். அந்த நாயோட ரெஸ்பான்ஸ பார்த்தோம். ஆமா, உண்மதான். அவங்க தான் உரிமையாளர். உடனே அதில குடுத்தோம். இதில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒ ஒரு நாய் அந்த இடத்துல தவிச்சிருக்கு. அந்த நாய் தவிக்குது, கஷ்டப்படுதேன்னு சொல்லிட்டு ஒரு நல்லுள்ளம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி, அவங்களோட வீடு எந்த சூழல்ல இருக்குன்னு கூட யோசிக்காம, அவங்க உடனே அத எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு பெரிய, பெரிய, பெரிய வணக்கத்த வந்து நம்ம தெரிவிச்சுப்போம். அத எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம், ஆனா அங்க வைக்கக்கூடாதுன்னு தொந்தரவு பண்ணவங்களுக்கு நம்ம ஒரு கொட்டு குடுப்போம். அதுக்கு அடுத்தது நம்ம சமூக வலைத்தளத்தில போடும்போது, நீங்கலாம் பகிர்ந்தீங்க இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஏன்னா, நீங்க செஞ்ச ஒரு சின்ன செயல் தான். ஆனா, இன்னைக்கு இந்த நாயோட வாழ்க்கைய மறுபடியும் மீட்டு குடுத்துருக்கோம்ல. எப்பயுமே வீட்லருந்து வெளியில போன நாய்கள் வந்து கிடைக்காதுங்க. ஆனா, உங்களோட நற்செயலால இது கிடைச்சிருக்கு. உண்மையாலுமே அந்த சமூக வலைத்தளம், அந்த Instagram இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க எல்லாருக்குமே நீங்க செஞ்சது சாதாரண செயல் இல்ல. நீங்க உங்க வாழ்க்கையில பல விஷயம் செஞ்சிருக்கலாம். ஆனா, இத மாரி செய்ற ஒரு சில செயல்கள்லாம் இருக்குல்ல, யோசிச்சு பாருங்களேன். இல்லன்னா, ஒருவேள நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வேலைய செய்யலன்னா, அந்த நாயோட நிலைமை என்னவாயிருக்கும்ல? ஒரு கொடூரமான ஒரு மரணத்த இல்ல. அது இல்லாம, ஆ இது மாரி நெறைய பிரச்சனை இருக்குங்க. நம்மலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன முயற்சி செஞ்சோன்னா, இங்க எல்லா உயிருமே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில நம்ம ஆளுங்க இருக்காங்க இல்லையா? அதாவது இளகிய மனம் இருக்கவங்க, நல்லுள்ளங்கள், தயவுசெய்து இப்படி ஒரு நாய்கள பார்க்கும்போது, அக்கம் பக்கத்தில விசாரிங்க. அந்த நாய் எப்படி வந்துச்சு? யாருது? என்னன்னு. ஏன்னா நெறைய இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நாய் சாதாரணமா வந்து அவங்க வீட்லேருந்து வெளியில போயிருக்கும். கடமையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வர்ற ஒரு இதுவா இருக்கும். நம்ம ஆளுங்க இதுக்கு நடுவுல உள்ள போய், ஐய்யயோ! யாரோ வளர்த்து விட்டாங்களா? இவங்களே நெனச்சு, உடனே அத அங்கேருந்து தூக்கி இது நெறைய நடக்குதுங்க. உங்க நல்லுள்ளத்த நான் குறை சொல்ல விரும்பல. அதே நேரத்தில கொஞ்சம் நம்ம முயற்சி கொஞ்சம் நேரம் விசாரிச்சோன்னா, "ஏங்க இந்த நாய் எங்கேருந்து வந்தது? உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு அங்க அக்கம் பக்கத்தில விசாரிச்சாலே, நமக்கு அது ஒரு விடை கிடைச்சிரும். நமக்கு அது நேரம் விரயம்ன்றத விட, அ நமக்கு ஒரு மன உளைச்சல், ஒரு பதற்றம் உண்டாகும் பார்த்தீங்களா? உண்மையாலுமே அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, தினம் தினம் பல விலங்குகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, இத மாதிரி உங்களோட அ சின்ன ஒரு சின்ன மெனக்கெடல் இல்லாததுனால, எத்தன பேருக்கு இது ஒரு வேலை இல்ல? தயவுசெய்து நம்மளோட நேரத்துக்கு நம்மளும் கொஞ்சம் செலவு பண்ணுவோம். அ அதாவது அடிபட்டுச்சுன்னா, போற போக்குல இந்த இடத்துல அடிபட்டுச்சு, நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றத விட, நம்ம ஒரு சின்ன பகுதிய செய்வோம். ஏன்னா, இங்க எல்லாருமே தன்னார்வலர் தாங்க. இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. கண்டிப்பா எல்லாத்தையுமே எங்களால அட்டெண்ட் பண்ண முடியாது. இந்த நாயுமே அப்படிதான். வழக்கமா வெளியில போன நாய் தான். பரவால்ல. ஆ இதுக்காக தான் நான் விழிப்புணர்வு பதிவுன்னு சொன்னேன். அந்த விழிப்புணர்வு உங்க எல்லாத்துக்குமே வேணும். உங்களோட நல் மனசு புரியுது. கொஞ்சம் அந்த மெனக்கெட்டு அந்த நாய் எங்கேருந்து வந்துச்சு? எத்தன நாளா இருக்கு? யார் விட்டது? அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? அப்படின்றதெல்லாம் நம்ம விசாரிக்க ஆரம்பிச்சாலே, அங்கேயே அதுக்கான ஒரு விடை கிடைச்சிரும். உங்களுக்கும் தொல்ல இல்ல. எங்கள மாரி ஆளுங்களுக்கு ஏன்னா பல கொடுமையான நிகழ்வுகள பல இந்த விலங்குகளுக்கு எதிரான குற்றங்கள்ல இன்னும் பெரிய பெரிய உண்மையான பல இதுகள நாங்களால அட்டெண்ட் பண்ண முடியாத சூழல்ல, இத மாரி எங்களோட நேர விரயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அத விட மன உளைச்சல் கொஞ்சம் கம்மியாகும். நாங்களும் மனுஷங்க தானே! நன்றி, வணக்கம்.